எஸ்டர்டேவோட கண்டினியூஷன் தான். ஸோ சோழர்களின் ஆட்சி முறை நேற்று வந்து சோழர்களோட ஆட்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாருக்கப்புறம் யாருங்கிறத பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இவங்களுக்கு அப்புறம் இவங்களை கொண்டுட்டு பாண்டியர்கள் வந்து செகண்ட் டைம் ஆட்சிக்கு வராங்க. அதை நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ சோழர்களுடைய ஆட்சி முறை, அதாவது கவர்னன்ஸ் ஆஃப் சோலாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கவர்னன்ஸ் ஆஃப் லேட்டர் சோலாஸ், சோழர்களின் ஆட்சி முறை, கவர்னன்ஸ் ஆஃப் சோலாஸ் எம்பையர், சோழ பேரரசின் ஆட்சி முறை. இவங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாலேஜபிளான பெஸ்ட்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க. அது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சோழர்கள் தான் வந்து அவங்க 3 பேர்லேயே கொஞ்சம் பலம் வாய்ந்தவர்களாகவும் இருந்தாங்க. தமிழகம் ஃபுல்லாக ஆட்சி பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி அங்கங்கே போயிட்டு வந்து போட்டிட்டு அவங்க இருக்க எல்லாரையும் தோற்கடித்து அந்த நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. மலேசியா ப்ளஸ் வந்து இந்த பக்கம் நம்ம என்ன வெஸ்ட் சைடில் நிறைய பகுதிகளில் வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்கள மாதிரி நாடு விட்டு நாடு போய் பண்ணவங்கன்னு பார்த்தோன்னா நம்ம சேரா பாண்டியா கூட கிடையாது. இவங்க தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அவங்க 3 பேர்லேயே. ஓகே, ஸோ இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டமெண்டலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய அடிப்படை அலகு ஊர் அப்படிங்கிறது, புரியுதா? ஊர் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும் இவங்களோட. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சோழர்கள், இப்போ நம்ம இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த மாதிரி சோழர்கள் அப்படின்னு ஒரு நாடு இருந்திருக்கும். அந்த நாட்டில் இப்போ இந்தியாவில் வந்து எப்படி கிராமமோ அந்த மாதிரி அவங்களும் வந்து ஊர் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. ஓகேவா? சோழர்களோட ஆட்சி முறை வந்து அடிப்படை அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன அப்படின்னா ஊர். ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படிங்கிறது ஊர். வில்லேஜஸ்ன்னு போட்டுக்கோங்க வேணாம். ஊர்னே எழுதிக்கோங்க, அது இங்கிலீஷ்லேயும் கூட அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற எல்லாமே நான் இங்கிலீஷ்லேயும் செக் பண்ணிட்டேன். சேம் இதே கண்டென்ட் தான், தமிழ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஊர் அப்படின்னே எழுதிக்கோங்க, ஃபண்டமெண்டல் யூனிட், அடிப்படை அலகு. அதுக்கடுத்து நிறைய ஊர்கள் சேர்ந்தது, ஒரு 4-5 ஊர்கள் சேர்ந்தது வளநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வளநாடு, வளநாடு சேம் இங்கிலீஷில் VALANADU, வளநாடு, அதே தான் வளநாடு. நிறைய ஊர் சேர்ந்தது வளநாடு. நிறைய வளநாடுகள் சேர்ந்தது மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டலம், நிறைய வளநாடுகள் சேர்ந்தது மண்டலம், நிறைய மண்டலம் சேர்ந்தது நாடு. அவ்வளோதான், இப்படி தான் பிரிச்சிருக்காங்க சோழர்கள். அதாவது சின்னது எதுனா ஊர், அதை விட கொஞ்சம் பெருசு எதுனா வளநாடு, அதை விட கொஞ்சம் பெருசு மண்டலம், அதை விட கொஞ்சம் பெருசு நாடு. அப்போ நாடு இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருந்திருக்கு அவங்கக்கிட்ட. பட் சில அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நாடுங்கிறது முன்னாடியே வச்சுருப்பாங்க, சின்ன இடங்கள்லையே வந்து நாடுங்கிற பேரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெருசு தான் நாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட மொத்த எம்பையரும் சேர்ந்து நாடு அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. இதுதான் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஊர், வளநாடு, மண்டலம், நாடு, இந்த 4ஆக வந்து பிரிச்சிருக்காங்க இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை. ஊர், வளநாடு, மண்டலம், நாடு. பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. சரி, ஊர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது என்னது? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், கிராம நிர்வாகம். அதை பற்றி எந்த இதில் பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? முதலாம் பராந்தக சோழன் அவருடைய பீரியடில் இருந்த உத்திரமேரூர் கல்வெட்டு, அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது பராந்தக சோழா 1 அவரோட பீரியடில் இருந்த எழுதப்பட்ட உத்திரமேரூர் கல்வெட்டில் தான் கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஊர் அப்படிங்கிறது வந்து எப்படிலாம் இருந்துச்சு, அதுக்கு வந்து எப்படி எலெக்ஷன் நடத்துனாங்க, அந்த மாதிரி அந்த குடவோலை தேர்தல் முறை, இது எல்லாமே நம்ம வந்து அடுத்தது தனி டாப்பிக்லேயே வந்து குடவோலை தேர்தல் முறைங்கிற டாப்பிக்கே நம்ம டீப்பாக பார்ப்போம். அப்போ நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வாரியங்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வாரியங்கள், வாரியம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, போர்டு, லைக் வந்து இப்போ SC/ST போர்ட் அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போர்ட், நிறைய டைப் ஆஃப் போர்ட்ஸ் கூட இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களோட சோஷியோ எக்கானமிக்
எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். சோஷியோ எக்கானமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அல்லது அந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சமூக பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜாதி முறை வந்து இருந்திருக்கு. கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இவங்களோட வழக்கத்தில் இருந்திருக்கு. கேஸ்ட் சிஸ்டம் இவங்களோட பீரியடில் இருந்திருக்கு. கேஸ்ட் சிஸ்டம் ஒன்று. அதே மாதிரி சதி, தேவதாசி, இந்த 2 விஷயம் இருந்திருக்கு. சதினா என்ன, தேவதாசினா என்ன? சதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தன்னோட கணவன் இறந்து போயிட்டாருன்னா அவரோட உடல் கூடயே அந்த மனைவியோட உடலையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. அந்த மனைவியை உயிரோடையே எரிச்சிருவாங்க. இதை பிற்காலத்தில் ராஜாராம் மோகன் ராயால் 1829 தான் வந்து இது வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் வந்து இது இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் ராஜாராம் மோகன் ராயால் வில்லியம் பெனடிக் அவரால் வந்து இதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவிலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தேவதாசினா என்னது? அதாவது ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அவங்கள கோயிலுக்கு வந்து அர்ப்பணிச்சிடணும்னு சொல்லுவாங்க, கோவில் பணிகளை செய்கிறதுக்காக. ஸோ அப்போ அவங்கள தான் தேவதாசின்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் 1947 ஆக்ட் போட்டு அந்த சிஸ்டமே இல்லாத மாதிரி தமிழ்நாட்டில் மாற்றிட்டாங்க. கோவில் நுழைவு சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1947 பெரியார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1947. இப்போ அதெல்லாம் எழுத வேண்டாம், அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு சாப்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் டீப்பாக. இங்கே வந்து சதி, தேவதாசி இது 2மே இவங்களோட பீரியடில் இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் வந்து என்னது சேவிங்ஸ் பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பெண்கள்கிட்ட சேவிங்ஸ் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள்கிட்ட சேவிங்ஸ் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. இவங்க பீரியடில் வந்து கோவில்ஸ் இருந்துச்சு, மடங்கள் இருந்துச்சு, கல்வி மையங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவில்கள், மடங்கள், கல்வி மையம் இதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம். அடுத்தது இலக்கியம், லிட்ரேச்சர். இவங்க பீரியடில் என்னெல்லாம் லிட்ரேச்சர் இருந்துச்சு, உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிதுன்னு சொல்லலாம். சோழர்களோட பீரியடில் தான் தமிழ் லிட்ரேச்சரோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சோழர்களோட காலத்தில் பார்க்குற நூல் என்னென்னா பெரிய புராணம். யாருடைய காலத்தில்னா சேக்கிலாரால் எழுதப்பட்டது பெரிய புராணம்ங்கிறது சோழர்களோட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நூல். 12 திருமுறைகளில் 12ஆவதாக நம்ம வச்சுருப்போம் பெரிய புராணத்தை. சேக்கிலாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம நிறைய உரை ஆசிரியரை பார்ப்போம், நிறைய உரை ஆசிரியர்களை பற்றி நம்ம படிப்போம். தமிழ், அதாவது தமிழ் லிட்ரேச்சர் சங்கமேஜ் டு நவ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது நமக்கு யூனிட் 6ல். அதில் வந்து இவங்களை பற்றிலாம் நம்ம டீப்பாக படிப்போம். அப்போ நான் இவங்களை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு பேர் மட்டும் எழுதிக்கோங்க, உரை ஆசிரியர்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. உரை ஆசிரியர்கள்: இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், அதுக்கடுத்து பரிமேல் அழகர். திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பார் இவர். இவங்க 3 பேர், இவங்க 3 பேரோட நேமும் எழுதிக்கோங்க. இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், பரிமேல் அழகர். இவங்க இந்த 3 உரையாசிரியர்களும் சோழர் காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு போட்டுக்கோங்க. கலை மற்றும் கட்டிடக்கலை, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்களும் திராவிட பாணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. திராவிடியன் ஸ்டைல். திராவிட பாணி மீன்ஸ் திராவிடியன் ஸ்டைல். திராவிடியன் அப்படின்னா என்னது? இந்த தென்னிந்தியர்களுடைய ஒரு முறை தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோபுரங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் எப்படி இருக்கும்? நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா, இந்த 3 பார்ட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம என்ன 3 வகையான நாகசுரம், வேசரம், அப்புறம் வந்து திராவிடம், இந்த மாதிரி 3ஆக பிரிப்பாங்க. அப்போ அது எதில் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு கோபுரம் இருக்குது அப்படின்னா அதில் அதிட்டானம்னா என்ன, அதே மாதிரி மேல் விதானம்னா என்ன, அது மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. கோபுரத்திலே வந்து ஒரு ஹியூமனை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பாதம், திப்பி, அந்த மாதிரி சில வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டீப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப டீப்பானா இந்து சமய அறநிலையத்துறை ஜாப் இருக்கு இல்லையா, அது மாதிரியான நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம இந்த அளவுக்கு டீப்பாக தான் படிக்கணும். பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு டீப்பாக போக தேவையில்ல. சும்மா வேணால் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, எத்தனை வகையான ஆடல் வகைகள் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம டீப்பாக படிக்கணும். 11 வகையான ஆடல் வகைகள், அத்தனையிலும் சிறந்தவள் யார், இந்த மாதிரி நிறைய விஷயத்த படிப்போம். மாதவின்னு ஒருத்தவங்களை பற்றி, மணிமேகலை. ஆக்சுவலி நம்ம தமிழ் அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே இறங்கிட்டா இன்னும் பூந்து விளையாடலாம். நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இன்னும் வந்து ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி பார்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். யூனிட் 6 நம்ம இன்னும் டச் பண்ணலை. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து இவங்க வந்து திராவிடியன் ஸ்டைல், திராவிட பாணி அப்படிங்கிறது எழுதிட்டு, 2வது பாயிண்ட்டு, சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா திருச்சி. சும்மா அப்படியே திருச்சி அந்த இதை மட்டும் எழுதிக்கோங்க. திருச்சி, ஸ்ரீரங்கம், அதாவது திருவரங்கம்னு சொல்லலாம். அதை ஸ்ரீரங்கம்ங்கிறத திருவரங்கம்னு சொல்லலாம். தஞ்சாவூர், திருச்சி, ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், அதை சுற்றியுள்ள பகுதிகள், கும்பகோணம், சிதம்பரம், திருச்சி, திருவரங்கம், தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், திருவண்ணாமலை, சுசீந்திரம், திருவண்ணாமலைக்கு அப்புறம் சுசீந்திரம். அடுத்தது திருவனந்தபுரம், உடுப்பி, இதுவும் கேரளா, உடுப்பி. இந்த பகுதிகளெல்லாம் சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக திகழக்கூடிய கோவில்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சோழர் கலைகளில் மிகவும் என்ன சொல்கிறது, பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் நாகேஸ்வர் கோவில் பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிறந்த உதாரணம். சோழர்களுடைய கலை நயத்துக்கு, ஆர்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிறந்த உதாரணம் எது அப்படின்னா கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவில்.
அந்த கோவிலில் இருக்கிற நடராசர், கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய நடராசர் அர்த்தநாரீஸ்வரர், நடராசர் அர்த்தநாரீஸ்வரர், இந்த 2 நபர்களுடைய உலோக சிலைகள் தான் ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்த சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு டாபிக் போட்டுக்கோங்க. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது எங்கே கிடச்சிது அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், இன்றைக்கி இருக்கிற காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மாவட்டம் உத்திரமேரூர் கிராமம், அது அங்கே தான் இருக்குது. உத்திரமேரூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு கிராமம் தான் அது. பிராமின்ஸ்க்காக ஒரு இலவசமாக கொடையாக கொடுத்தது அதுதான் வந்து இந்த உத்திரமேரூர் அப்படிங்கிற கிராமம். அங்கே தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு. இந்த கிராமத்தில் ஒரு கிராம சபை அப்படிங்கிறது கூடுவாங்க இல்லையா, அதுக்கு தலைவர் உறுப்பினர்லாம் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி சூஸ் பண்ணாங்க சோழர்கள் காலத்தில் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. புரியுதா? இந்த உத்திரமேருங்கிற கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக விளக்கக்கூடிய கல்வெட்டு தான் இது. உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பு தொடர்பான அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற ஒரு கல்வெட்டு. ஸோ எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் வார்டு மெம்பர் ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்தும் ஒரு வார்டு மெம்பர் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கல்வெட்டோட ஆதாரத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒரு வார்டு மெம்பரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்டு மெம்பர் மொத்தம் 30 ஃபேமிலி இருந்துச்சு. மொத்தமாக 30 ஃபேமிலி. ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பரை உறுப்பினராக சூஸ் பண்ணாங்க. மொத்தம் 30 ஃபேமிலி. அதே மாதிரி அந்த மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் வந்து 35 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆணாக இருக்கணும், முக்கியமாக ஆண் நபராக இருக்கணும். ப்ளஸ் வந்து 35லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? 35லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த கிராம சபைக்கான உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா வார்டு மெம்பர், அந்த வார்டு மெம்பருக்காக சூஸ் பண்ணுற தகுதிகள் தான் இது. அதே மாதிரி இந்த வேதிக் புக்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் புக்ஸ் இது எல்லாத்துலேயும் நல்ல நாலேஜ் இருக்கணும். வேதிக் புக்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் புக்ஸில் ஹவ் காட் மோர் நாலேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். வேத நூல்கள்லையும் சமய நூல்கள்லையும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். வேத நூல்கள்லையும் சமய நூல்கள்லையும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி நில உரிமையாளராக இருக்கணும். லேண்ட் ஓனராக இருக்கணும். நில உரிமையாளராக இருக்கணும். ஏன்னா அந்த பீரியடில் வந்து நிலத்தில் வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க நில உரிமையாளர்களை விட. அப்போது நில உரிமையாளராக இருக்கணும். ப்ளஸ் வந்து சொந்த வீடு இருக்கணும். ஓன் ஹவுஸ் இருக்கணும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா இது எல்லாம் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய மொத்த குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு பர்சனோட பேரை சூஸ் பண்ணி பனையோலை துண்டுகள்லாம் அவங்களோட பேரை எழுதி அதை வந்து மண்பாண்டம் ஒன்றுத்துக்குள்ளே போட்டுருவாங்க. மொத்தம் 30 பேர்னா 30 பேரோட பேரையும் ஒவ்வொரு பனை ஓலையில் எழுதி மண்பாண்டத்துக்குள்ளே போட்டுருவாங்க. அதை போட்டதுக்கப்புறம் அந்த மன்றம் இருக்கு இல்லையா, அந்த மன்றத்தோட நல்ல ஒரு ஏஜ்டு பர்சன், மூத்த உறுப்பினராக இருப்பார் இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு சிறுவனை கூப்பிட்டு இந்த குடத்துக்குள்ளே இருக்க ஓலைத்துண்டுகளை ஏதாவது ஒன்று எடுக்க சொல்லுவார். அந்த பெரியவர் வந்து ஒரு சிறுவனை வந்து கூப்பிட்டு அந்த குடத்துலேருந்து ஒரு நபரோட பேரை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒரு பனையோலை எடுக்க சொல்லுவார். அதில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் வந்து அந்த தேர்தலில் வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது கேஸ் அந்த பீரியடில், கேஸ் மீன்ஸ் குற்றம் புரியக்கூடிய உறுப்பினர்களுக்கு கடுமையான தண்டனை இருந்துச்சா
அவங்க அந்த தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்களாகவும் அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு. தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. அதே மாதிரி தேர்தலில் பிற்காலத்தில் போட்டியிடுறதுக்கு தகுதியற்றவர்களாகவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் போடுங்க. அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்தது இவங்களுடைய ஆர்ட் செய்கிறதுக்காக, ஆர்ட்டுங்கிறத விட இவங்க வந்து கைவினை செய்கிறதுக்காக இந்த ஹேண்டிகிராஃப்டாக வந்து சில விஷயங்கள்லாம் செய்வாங்கள்ல, அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெண்கலம் பயன்படுத்தியிருக்காங்க. சிற்பங்கள் செதுக்கிறதுக்குன்னு போட்டுக்கோங்க. கைவினை கலைங்கிறத விட சிற்பங்கள் செதுக்கிறதுக்காக அப்படின்னு போட்டுக்கோங்க. சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு வெண்கல சிலை பயன்படுத்தியிருக்காங்க. வெண்கலம்னா என்னது? பிரான்ஸ். அடுத்து வந்து ரிவென்யூ. அடுத்த டாபிக் ரிவென்யூன்னு போட்டுக்கோங்க. ரிவென்யூனா என்னது? வருவாய். இவங்களுக்கு எப்படி வருவாய் வந்துச்சு இந்த அரசாங்கத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு எப்படி ரிவென்யூ வந்துச்சு அப்படின்னா, மெயின் ரீசன் நிலவரி. புரியுதா? அவங்க ஒவ்வொருத்தங்களும் வச்சுருப்பாங்க இல்லையா நிலம், அந்த நிலத்துக்கு மேலே ஒரு டேக்ஸ் போட்டாங்க. அந்த டேக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்கமாக இருந்துச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு. சோழ அரசுடைய கவர்மெண்ட்டுக்கு இன்கமே வந்து அந்த லேண்டு மேலே போட்ட டேக்ஸ் தான் நிலவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. நிலவரிக்கு இவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா காணிக்கடன். நிலவரிக்கு, சோழர்களுடைய நிலவரிக்கு என்ன பெயர் அப்படின்னா காணிக்கடன். கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். காணிக்கடன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் விளையக்கூடியது 3 பங்காக இருந்தால் அதில் ஒரு பங்கை என்ன பண்ணணும்? அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். மீதி 2 பங்கை நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் காணிக்கடன். 3 பங்கு விளையிறீங்கன்னா, கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், 1/3. 3 பங்கு விளையிறீங்கன்னா அதில் ஒரு பங்கை அரசாங்கத்துக்கு வரியாக கட்டிடணும். மீதி 2 பங்கை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வரி அப்படிங்கிறது அந்த பீரியடில் காசுங்கிறத தாண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா தானியமாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெல்லுனா நெல்லாக தான் வாங்குவாங்களே தவிர அதுக்கு பதிலாக அந்த டைமில் இருந்த ஏதாவது மணி ரிலேட்டட் டு மணியார் பண்ட மாற்று இது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க யூஸ் பண்ணது முழுக்க தானியமாக தான் வாங்கினாங்க. நிலவரி மட்டும்தான் இவங்க பீரியடில் இருந்துச்சானா கிடையாது. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் டேக்ஸ் அந்த மாதிரி ப்ளஸ் வந்து சுங்கா டேக்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அது ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலம் வந்து கொடையாக கொடுக்குறாங்கல்ல, அதாவது சில இதுக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ரிலீஜியஸ் டைப்பாகவும் கோவிலுக்கு இந்த மாதிரிலாம் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா, பிராமின்ஸ்க்கு இந்த மாதிரி. அதுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் நேம்ஸும் வச்சுருக்காங்க. அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். லேண்ட்ஸ் டொனேட்டட் டு ஜெயின் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லேண்ட்ஸ் donated to Jain religious institution. Called Pallichandam. Pallichandam. Called Pallichandamனு போட்டுக்கோங்க. அதாவது ஜெயினிஸ்டுக்கு இலவசமாக கொடுத்த லேண்ட் எல்லாத்தையும் அது வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் பள்ளிச்சந்தம். சமண சமய நபர்களுக்கு கொடுத்ததுக்கு பேர் பள்ளிச்சந்தம்.
வேளாண் வகை நிலங்கள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வகை நிலங்களுக்கு வேளாளர் தான் வந்து ஓனர்ஸ். வேளாண் வகை நிலங்களுக்கு வேளாளர் அப்படிங்கிறவங்க தான் ஓனர்ஸ். கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். வேளாண் வகை நிலங்களுக்கு வேளாளர்கள் தான் ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க, உரிமையாளர்கள். வேளாண் டைப் லேண்ட்ஸ்க்கு வந்து வேளாளர்கள் தான் உரிமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாளர் அப்படின்னா அதை வந்து நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து லோயர் வேளாளர் அப்படிங்கிறவங்கள லோயர் பார்ட்டில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உழுகுடி அப்படின்னு சொல்கிறாங்க. உழுகுடி இவங்க தான் விவசாயம் பண்ணுறவங்க. வேளாளரில் லோயர் கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்க, கீழ்வாரம் கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லி கீழ்ப்பகுதி மேல் பகுதின்னு பிரிப்பாங்க. வேளாளர்ஸில் கீழே இருக்கிறவங்க உழுகுடி, மேலே இருக்கிறவங்க ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நிலத்தோட ஓனர்ஸ். இந்த உழுகுடின்னு சொன்னோம்ல, வேளாளர்ஸில் உழுகுடின்னு இருக்காங்கல்ல, இவங்க வந்து நிலத்தோட உரிமையாளராக இருக்க முடியவே முடியாது. இவங்க ஒன்லி ஒர்க்கர்ஸ் மட்டும்தான். இவங்களால வந்து சொந்தக்காரங்களாக இருக்க முடியாது. நிலத்தில் இருக்கிற வேளாண்மை பணிகளை செய்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை, இந்த உழுகுடியோட வேலை. இப்போது இவங்க யார் அப்படின்னா வேலை செய்கிறவங்க, உழுகுடிங்கிறவங்க. இப்போது இவங்க வேலை செஞ்சு நிறைய பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ நெல் வந்து ஒரு 50 மூட்டை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதில் அதிகமான பகுதியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நில உடைமையாளர்கள் எடுத்துப்பாங்க. புரியுதா? அந்த மொத்த விளைச்சலை வேளாண் வகையை பார்த்துக்கிற வேளாளர்களில் ரொம்ப என்ன சொல்ல நில உடைமையாளர்கள் ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க 50 மூட்டைனா 45 மூட்டை அவங்களே எடுத்துப்பாங்க. புரியுதா அந்த கான்செப்ட்? மீதி 5 மூட்டை தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உழுகுடிகள் வந்து அதை வந்து மேல்வாரம் கீழ்வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்வாரம்னா விளைச்சல பெரும் பகுதி அதிகமானதை ஓனர்ஸே எடுத்துக்கிறது மேல்வாரம். கீழ்வாரம்னா அந்த உழுதவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்கு கிடைச்சது கீழ்வாரம், குறைவானது. ஓகே, எழுதிக்கோங்க. இரிகேஷன் சிஸ்டம், நீர்ப்பாசன முறை. இரிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சோழர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசன முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஒரு இடத்துல ப்ரூவ் ஆகிருக்கும். எங்கே அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழா வந்து என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஏரி உருவாக்கியிருப்பாருன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி நம்ம ஒரு ஏரியை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழா உருவாக்கியிருப்பார். எஸ், ஆமாம். அதுதான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு. இவங்க வந்து நீர் பாசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுதான். ப்ளஸ் வந்து முன்னாடி இருந்த சோழர்களையும் கல்லணையை கட்டினார் கரிகாலன். அப்போது இவங்க பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து வடி வாய்க்கால் அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா வாய்க்கால் அப்படின்னு ஒன்று, நீரை வந்து தேவையான அளவுக்கு அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் வாய்க்கால். தனக்கு தேவையான அளவுக்கு நீரை கொண்டு வர்றதுக்கு பேர் வாய்க்கால். அதே மாதிரி தேவையில்லாத நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு பேர் வடிகால். காமனாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பெயர் சொல்லி அவங்களோட பீரியடில் நீர்ப்பாசன முறை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எவ்வளோ நீர் வேணுமோ அது கொண்டு வர்றதுக்கான வழி பேர் வாய்க்கால். தேவைக்கு அதிகமாக வந்துட்ட நீரை வெளியே அனுப்புறதுக்கு பேர் வடிகால், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருக்குமே சொந்தமாக இருக்கிற வாய்க்காலுக்கு பேர் ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், நீங்கள் வந்து எழுதணுன்னெலாம் கூட அவசியம் கிடையாது. பொதுமக்களுக்கு சொந்தமானது ஊர் வாய்க்கால். அதே மாதிரி நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த நாடுங்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே யூஸ் பண்ண வாய்க்கால்களுக்கு பேர் நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேர்லேயே இருக்குது. அதனால் நம்ம வந்து இது பண்ணணும் அவசியம் கிடையாது, இது எழுதணுன்ற பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி இவங்க வந்து ரொட்டேஷ்னல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க நீர்ப்பாசன முறைக்கு. சுற்றுமுறைன்னு சொல்கிறாங்கல்ல, லைக் வந்து அண்ணன் இன்னைக்குன்னா தம்பி நாளைக்கு, அந்த கான்செப்ட்.
அந்த ரொட்டேஷனல் சிஸ்டம் வந்து நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதை மேலாப்பில் எழுதிக்கோங்க. நீங்கள் தெளிவாக இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது இவங்களுடைய ரிலீஜியஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மதம்னு போட்டு ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்களோட ரிலீஜியஸ் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று சைவத்தில் தான் இவங்க வந்து சைவம் வைணவம்னு சொல்லுவோம்ல, அதில் சைவமில் தான் வந்து இவங்க ரொம்ப பற்று கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. அதாவது சிவபெருமானை வழிபடுறவங்க. சைவம்னா சிவபெருமானை வழிபடுறவங்க. சைவாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சிவபெருமானை வழிபடுறவங்க அதிகமாக இவங்க. சைவ அடிகார்கள்னு யாரை சொல்லுவோம்? நாயன்மார்ஸ். அவங்களோட பாடல்களை வந்து அதிகமாக ஓதக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம். நாயன்மார்களுடைய பாடல்கள் இந்த பீரியடில் இயற்றப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஒரு சிலது. அதே மாதிரி நம்பியால் தொகுக்கப்பட்ட திருமுறை, இதெல்லாம் நம்ம வந்து தனியாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு நான் தனியாக கொண்டு போவோம், அதில் பார்த்துக்கலாம். இதில் இந்த ஒரு 2 போய் இந்த அளவுக்கு எழுதுனீங்க. அடுத்து டெம்பிள்ஸ், அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நேராக கீழே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். எஜுகேஷன் சிஸ்டம். இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து, அதாவது இவங்க எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. கல்வி பணின்னு போட்டுக்கோங்க. ராஜேந்திரா 1 அவர் தான் இதில் மெயின். எஜுகேஷன்னாலே ராஜேந்திரா 1, முதலாம் ராஜேந்திரன். இவர் எண்ணாயிரம் அப்படின்ற இடத்துல, கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல, இது எங்கே இருக்குது அப்படின்னா, எண்ணாயிரம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. விழுப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்தில் எண்ணாயிரம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல எண்ணாயிரம்ங்கிறது ஒரு கிராமம். அங்கே அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு வேத கல்லூரி ஒன்று உருவாக்கியிருப்பார். அதாவது வேதிக் காலேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேதிக் காலேஜ். எண்ணாயிரம்ல வேதிக் காலேஜ் அப்படிங்கிறத உருவாக்குனது யார் அப்படின்னா, வேத கல்லூரியை உருவாக்குனது முதலாம் ராஜேந்திரா 1 அவர் தான் உருவாக்கியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இதே மாதிரியான வேதக்கல்லூரி புதுச்சேரியிலையும் உருவாயிருக்கு. புதுச்சேரியில் திருபுவனை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் புதுச்சேரியில், அதே மாதிரி செங்கல்பட்டில் திருமுக்கூடல். செங்கல்பட்டு அங்கே வந்து திருமுக்கூடல். இந்த 2 பகுதிகளிலையும் வேதிக் காலேஜ் பிற்காலத்தில் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. வேத கல்லூரிகள் எண்ணாயிரமில் வந்து விழுப்புரமில் உருவாக்குனாங்க இல்லையா, இந்த முதலாம் ராஜேந்திரன். அதே மாதிரி புதுச்சேரியில் திருபுவனைங்கிற இடத்துலையும் செங்கல்பட்டில் திருமுக்கூடல்ங்கிற இடத்துலையும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்போனா 1048வது வருஷத்தில் திருபுவனையிலையும் 1067வது வருஷத்தில் திருமுக்கூடல்லையும் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. 1048வது வருஷம் திருபுவனை, 1067வது வருஷம் திருமுக்கூடல். இந்த அளவுக்கு தெரிய வேண்டாம், சும்மா வேணா எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக தமிழில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான லிட்ரேச்சர், மிக முக்கியமான உன்னதமான இலக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இவர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்ததுங்கிறது தெரியணும். பெரிய புராணம், கம்பராமாயணம் ரெண்டுமே சோழர்கள் காலத்தில் உருவான நூல்கள். பெரிய புராணம், கம்பராமாயணம் இரண்டுமே சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட நூல்கள். அதுக்கடுத்து உங்களுடைய ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். வணிகம்னு போட்டுக்கோங்க. சோலாஸ் தான் சிறந்தவர்கள் எல்லா விஷயத்துலையும். அதனால தான் இவங்களை பற்றி நம்ம இவ்வளோ டீப்பாக பார்க்குறோம். பாண்டியாஸை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் டீப்பாக, பட் சோலாஸ் தான் ரொம்ப அதிகமாக பார்ப்போம். வணிகம்னு போட்டுக்கோங்க. ட்ரேடு
இவங்க வந்து சோழர்கள் காலத்தில் ட்ரேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வணிகத்துக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. கில்டு வந்து வச்சுருக்காங்க இவங்க, கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வணிகர்களுக்கு பேர் வந்து கில்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க. 2 பார்ட்டாக வச்சுருந்தாங்க. 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்ட் இருந்துச்சு. சொல்கிற நோட் பண்ணி கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். 5 வண்ணத்தார், இங்கிலீஷ்லேயும் அதே தான் வரும். 5 வண்ணத்தார். 5 வண்ணத்தார்னா இதில் வந்து யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நோட் பண்ணிக்கோங்க. 5 வண்ணத்தாரில் வெஸ்ட் ஏஷியன்ஸ், அதாவது மேற்கு ஆசியர்கள், நான் வேணால் கமெண்ட்டில் போடுறேன். வெஸ்ட் ஏசியன்ஸ், மேற்கு ஆசியா 5 வண்ணத்தாரோட மெம்பர்ஸ். வெஸ்ட் ஏஷியன்ஸ், மேற்கு ஆசியர்கள், அரேபியன்ஸ் அதாவது அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டின்ஸு, அதுக்கடுத்து இஸ்லாம்ஸு அதாவது இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாருமே இதில் மெம்பராக இருந்தாங்க. 5 வண்ணத்தார் அப்படின்னா ஆக்சுவலி இவங்கள தான் அந்த 5 வண்ணத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இவங்க என்னென்னா, இந்த கமிட்டி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாங்க. இந்த 5 வண்ணத்தாருங்கிறவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுது. அதனால தான் இதில் யார் யார் மெம்பர்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் ஏஷியா, அரேபியா, யூதர்ஸு, கிறிஸ்டின்ஸு, இஸ்லாம்ஸு, இவங்க 5 பேரும் சேர்ந்தது தான் 5 வண்ணத்தார்னு ஏன் சொல்கிறோன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் நடந்ததுனால அப்படி சொல்கிறாங்க. அதே மணி கிராமத்தார் அப்படின்னா இவங்க வந்து கிராமம், வில்லேஜ் லெவலில் உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டவங்க. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரேட் பண்ணவங்க. இவங்க வந்து நேஷ்னல் ஸ்டேட் லெவல் ட்ரேட் பண்ணவங்க. உள்நாட்டு வணிகம்னு போட்டுக்கோங்க. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. இன்டர்ஸ்டேட் ட்ரேடு, உள்நாட்டு வணிகம். யார் உள்நாட்டு வணிகம்னா மணி கிராமத்தாருங்கிறவங்க. உள்நாட்டு வணிகம். இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்திட்டாங்க. கொஞ்சம் காலத்திலேயே இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இந்த 2 அமைப்பு இருக்குல்ல, 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார்னு சொல்லிட்டு, இது 2ஐயும் சோழர்களோட காலகட்டத்தோட இறுதி பகுதியிலையோ இல்லை இடைக்காலகட்டத்திலையோ என்ன பண்ணிட்டாங்கன்னா மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது பேர் என்னென்னா ஐநூற்றுவர். கமெண்ட்டில் போடுறேன், மறந்துட்டீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஐநூற்றுவர், திசை 1500. திசை 1500. இதுதான் வந்து இவங்க 2 பேருக்கும் சேர்த்து காமனான ஒரு நேம். ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வச்ச பேர் வந்து 500 திசை 1500 அப்படிங்கிற பேர். அதே மாதிரி இந்த அமைப்பு இது வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா கர்நாடகாவில் ஐகோல் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்துச்சு. கர்நாடகா மாநிலம் ஐகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இது வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது பரதநாட்டியம் அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் தான் உருவாச்சுங்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு. நிறைய விஷயங்களில் சோழர்களோட பீரியடில் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க.
இதோட நமக்கு வந்து சோழர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து பாண்டியர்கள் பிரேக் முடிச்சுட்டு நம்ம பாண்டியர்களை பற்றின விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது 2ஆம் பாண்டிய பேரரசு, சோழர்களை தோக்கடிச்சுட்டு அப்புறம் வந்தாங்கல்ல, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சோழர்கள், இவங்களை தோக்கடிச்சுட்டு வந்தவங்க செகண்ட் பாண்டியா எம்பையர் 2 அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரேக் முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ஸ்டோரி என்ன அப்படின்னா, யார் வந்து தனக்கு தானே உதவி பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம், அதாவது லக் அப்படின்னு சொல்கிறோம், அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று ப்ளே ஆகும். புரியுதா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சமயத்தில் ஒரு சின்ன சிட்டி, ஓகேங்களா, ஒரு சென்னைன்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நம்ம அந்த சிட்டியில் வந்து வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து மொத்த மக்களையும் பயமுறுத்துது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரே ஒரு நபரை தவிர மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எப்படியோ ஒன்று ரெஸ்கியூ பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன் அந்த ஒரு நபர் மட்டும் போகல அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி வந்து அவர் வீட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முட்டி அளவுக்கு வந்துருச்சு. அப்போது அவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஜீப் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜீப்காரங்க கிட்ட அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, அவரை என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜீப் வந்து ரிட்டர்ன் போயிடுது. இப்போ தண்ணி என்ன ஆயிடுது, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக ரொம்பிடுது. அவர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து ஒரு படகு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு படகு ஒன்று வருது. அந்த படகுல வந்து வந்தவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி வாங்க போகலாம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா ஆபத்து, உங்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பயும் அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு. சரி, படகும் போயிடுது. அடுத்து 2வது மாடிக்கும் தண்ணி வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் மேலே போயிட்டு கூரை மேலே போயிடுறாரு. லைக் கூரை மீன்ஸ் அந்த டேங்க்லாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஹைட், அது மேலே ஏறி நிற்கிறாரு. இப்போது அதுக்கு ஈக்குவலாகவும் தண்ணி வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டர் வருது. இந்த ஹெலிகாப்டர்கிட்டையும் அவர் சொல்லிடுறாரு, எனக்கு கடவுள் காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போங்கன்னு. சரின்னு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா, இவர் வந்து செத்து போயிடுறாரு தண்ணியில் மூழ்கி. செத்து போன உடனே கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் உன்னை நம்பிட்டு தானே கடைசி வரைக்கும் இருந்தேன், நீ ஏன் என்னை கைவிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை கைவிட்டேனா, அப்போது உனக்கு ஜீப்பு, படகு, ஹெலிகாப்டரில் யார் அனுப்புனது, நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் பதில் சொல்லவும், இவர் வந்து அதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் விதியையே நம்பி வாழக்கூடிய மனப்பாங்கிலேருந்து வெளிவர்றதுக்கான ஒரே ஒரு வழி அப்படின்னா அது பொறுப்பேற்றுக்கிறது தான். அதிர்ஷ்டம் வந்து தானாக வரும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் எதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு செயலில் இறங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம்னு நம்ம லைஃப்பில் ஒன்று வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், நம்மளை ஃபஸ்ட்டு தயார்படுத்திக்கணும். அதுக்கடுத்து ஒரு திட்டமிடல் நம்மக்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இல்லாமல் எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு வராமையே போயிடும் கடைசி வரைக்கும். எவன் ஒருத்தன் முயற்சி பண்ணுறானோ அவனை தேடி தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூட வரும். அப்படி இல்லைன்னா அது வராது. அப்போது லக் அப்படின்னா என்னென்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. காமனாக ஒருத்தனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்னன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அவன் நாள் முழுதும் உழைத்தான், இரவு முழுவதும் கஷ்டப்பட்டான், அவன் விளையாட்டையும் சற்றே சந்தோஷத்தையும் தியாகம் செய்தான், அவன் வறண்ட புத்தகங்களை படித்தான், புது புது விஷயங்களை கற்பதற்காக முன்னேறி சென்றான், படிப்படியாக வெற்றியை எட்டி பிடிப்பதற்காக தடைகளை எதிர்த்து சென்றான். அவன் நம்பிக்கை கொண்டு தைரியம் கொண்டு முடிவில் வெற்றி அவனுக்கு கிட்டியதும் மற்றவர் அதனை அதிர்ஷ்டம் என்றனர். அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இவ்வளோ முயற்சியும் இவ்வளோ கடின உழைப்பும் இருந்திருக்கு. ஆனால் கடைசியாக அவன் வின் பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்கிறாங்க பார்க்குறவங்க, அவன் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. அப்போ அதிர்ஷ்டம்ங்கிறது மற்றவர்கள் கண்ணுக்கு வந்து நம்மளோட கடைசி நாள் மட்டும்தான் தெரியுது. ஆனால் நம்ம எவ்வளோ உழைப்பை கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். சும்மா உட்கார்ந்த இடத்துல அதிர்ஷ்டம் யாருக்குமே வந்துடாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதோட மாரல் ஸ்டோரி இவ்வளோ தான். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னா இதுதான் அவனோட வாழ்க்கை முறை அப்படின்னு கட்டமைச்சு இங்கே யாருமே பிறக்கலை. ஸோ யாருமே யாருக்கும் வந்து உதவி பண்ண போகிறது கிடையாது. அவனுக்கு வேணும்னா அவன் தான் எந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. எதையும் யாருக்காகவும் நம்பி நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான மாரல்.
ஓகே, சிறு கதைகள் நம்ம நாளைக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து பல்லவர்களும் போயிட்டாங்க. அடுத்து வந்து என்னது, சோழர்களும் போயிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் பாண்டியர்கள் சோழர்களுக்கு கீழே அடிமையாக இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்போ யாருமே இல்லை ஆட்சி பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்ச உடனே பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட ஆட்சியை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1190வது வருஷத்தில் உள்ளே என்ட்ராகிறாங்க. 1190லேருந்து 1310 வரைக்கும் தமிழ்நாட்டை பாண்டியர்கள் 2வது டைம் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த பீரியடில் குலசேகர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து மிக முக்கியமாக இருக்கார். இவர் தான் வந்து ஆட்சியில் வர்றதுக்கு, இப்போ காமராஜர் எப்படி வந்து இப்போ நிறைய பேரை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர வச்சாருன்னு நம்ம பார்க்குறோம்ல, அதே மாதிரி அந்த பீரியடில் குலசேகர பாண்டியன் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாண்டியர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாண்டியன் பற்றி பார்த்துருப்போம். யார் அப்படின்னா இந்த விக்ரம பாண்டியன் அப்படின்ற ஒருத்தரை வந்து பார்த்துருப்போம். ஆக்சுவலி இந்த விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்னு ஒரு 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில் பிரச்சனை. இந்த 2வது பாண்டிய பேரரசை உருவாக்குறதுக்கு நான் தான் அரசன் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. வாரிசுரிமை போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த போரில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குலோத்துங்கன் இருக்கார் இல்லையா, குலோத்துங்க சோழன், அவரோட ஹெல்ப்போட விக்ரம பாண்டியன் ஆட்சிக்கு வராரு. குலோத்துங்க சோழன் வந்து அவருக்கு அப்புறம் ஆட்சி வந்து முடிஞ்சு போச்சு. சோழர்களோட ஆட்சி அவருக்கு வந்து வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட தலைமுறை மொத்தமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களால ஆட்சி பண்ண முடியலை. அதனால என்ன பண்ணுறாரு, விக்ரம பாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணி குலோத்துங்கன் என்ன பண்ணுறாரு, பாண்டியர்களோட ஆட்சியை தொடங்கி வைக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, விக்ரம பாண்டியன்கிறவர் ஆட்சிக்கு வராரு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட பையன் ஜடாவர்மன் அப்படிங்கிறவன் ஆட்சியில் வந்து உட்கார்றாரு. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவராக இவர் வந்து உட்காராரு. அதுக்கப்புறம் தான் ஆட்சி வந்து தொடங்குது 1190வது வருஷம். நோட் பண்ணிக்கோங்க, 2ஆம் பாண்டிய பேரரசு அப்படின்னு போட்டு 1190லேருந்து பாண்டியன் எம்பையர் 2 அப்படின்னு போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு ரூலர் விக்ரம பாண்டியன் அப்படின்னு போட்டுக்கோங்க. விக்ரம பாண்டியன் அவரை பற்றி நமக்கு பெருசாக தேவையில்லை. அதனால விக்ரம பாண்டியன் தான் வந்து ஃபஸ்ட்டு ரூலர் அண்டு ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணது எல்லாமே விக்ரம பாண்டியன். அவருக்கு அப்புறம் உள்ளே வந்தவர் தான் யார் அப்படின்னா அவரோட பையன். விக்ரம பாண்டியனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறார். அப்போது செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட்டு பாண்டியன் எம்பையரோட செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வர்றவர் யார் அப்படின்னா முதல் அரசர் விக்ரம பாண்டியன். அந்த விக்ரம பாண்டியனோட பையன் தான் 2வது ஆட்சிக்கு வர்றார். இவர் தான் சில சாதனைகளை பண்ணியிருக்காரு. அவர் பேர் தான் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அவரை வந்து 1ன்னு சொல்லலாம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1, முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி எழுதிக்கோங்க. இப்போது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணது யார், குலோத்துங்க சோழன். கரெக்டு தானே? அது 3ஆம் குலோத்துங்க சோழனுங்கிறவர் தான் ஆட்சிக்கு வந்தார். இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட நாட்டை சோழர்களுக்கே கொடுத்துட்டார். புரியுதா? இவங்களோட நாட்டை சோழர்களுக்கே கொடுத்துட்றாரு. யார், இந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1 அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட நாட்டை சோழர்களுக்கே வந்து திருப்பி கொடுத்துட்றாரு. அதனால இவருக்கு ஒரு பேர் இருக்குது, சோனாடு கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சோனாடு கொண்டான், சோழர்களுக்கே கொடுத்ததுனால சோனாடு கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ சோனாடு கொண்டான் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றது எழுத தெரியணும். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1 அப்படிங்கிறவரோட பேரை வந்து எழுத தெரியணும். சோனாடு கொண்டான். இன்னொன்று சொல்லலாம், சோனாடு கொண்டு அருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஸோ இது எழுதினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும்.
இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 2, இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இவருக்கு அப்புறம் ஜஸ்ட் பேர் மட்டும் எழுதிக்கோங்க, ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் இவங்களை பற்றி. இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வராரு. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 2. இவருக்கு அப்புறம் இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஒருத்தர் வராரு. முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 1. முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெயர் இருக்கு, திரிபுவன சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் இருக்கு இவருக்கு. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு, முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவருக்கு திரிபுவன சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் இருக்கு. திரிபுவன சக்கரவர்த்தின்னு ஒன்று. அதுக்கடுத்து எம் மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர். கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. எம் மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன். தமிழ் வேர்டு தான் ஆக்சுவலி இது, அப்படியே எழுதிக்கோங்க. எம் மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன். இது நேமுங்கிறதுனால அப்படியே தான் எழுதி ஆகணும். எம் மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன், திரிபுவன சக்கரவர்த்தி. இந்த 2 பேரும் இவருக்கானது. ஆக்சுவலி இவருக்கு மகாராஜாதி ராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரா அப்படிங்கிற மாதிரியான பட்டங்களும் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எழுத வேண்டாம், போதும் இதுவே. இது எழுதிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அடுத்த டாபிக் போயிடலாம், அடுத்த பர்சனுக்கு போயிடலாம். அடுத்த அரசர். ஓகே, அடுத்து வந்து முதலாம் மாரவர்மன் குலசேகரன். முதலாம் மாரவர்மன் குலசேகரன் திரிபுவன சக்கரவர்த்தி. சுகாஷினி திரிபுவன சக்கரவர்த்தி. அடுத்த ஆளாக பார்க்க போகிறது யாருன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகரன். மாரவர்மன் குலசேகரன் 1. மாரவர்மன் குலசேகரன் 1. இந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சொல்ல போனால் இதெல்லாம் கேட்பானானே தெரியாது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கோத்ரோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் கேட்கும்போது மேனேஜ் பண்ணும். டக்குன்னு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இது கரெக்ட் கிடையாது, இதுதான் கரெக்டுன்னு ஆன்சர் உங்களுக்கு வந்து தோணணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்பானா அப்படி கிடையாது, ஒரு ஐடியாக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ முதலாம் மாரவர்மன் குலசேகரன். மாரவர்மன் குலசேகரன் 1. இவர் யாருன்னா ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இருக்காருல்ல, அவரோட பையன். இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த ரூலர் திரிபுவன சக்கரவர்த்தின்னு சொன்னோம்ல, அவருடைய பையன் தான் முதலாம் மாரவர்மன் குலசேகரன். ஆக்சுவலி இவரோட பீரியடில் தான் வெனிஸ் நாட்டிலேருந்து மார்க்கோ போலோங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். வெனிஸ் அப்படிங்கிற நாட்டில் இருந்து மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். இவர் தான் வந்து பாண்டிய நாடுங்கிறது ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடு, ரொம்ப அற்புதமான ஒரு நாடு. இவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க பீரியடில் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் கொடுத்துருப்பார் மார்க்கோ போலோ. வெனிஸ் நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாண்டியர்களோட ஆட்சியை பற்றி புகழ்ந்திருப்பார் இந்த மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர். இந்த மார்க்கோ போலோ தான் முதலாம் மாரவர்மன் குலசேகரனோட காலகட்டத்தில் வந்தவர்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது, உள்ளுக்குள்ளேயே வாரிசு பிரச்சனை ஏற்படுது. இந்த வாரிசு பிரச்சனையால் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பீரியடில் தான் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெல்லியில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற அலாவுதீன் கில்ஜி கிட்ட போகிறாரு, முஸ்லீம்கள் கிட்ட போகிறாரு. இப்போ வந்து இடைக்காலம் வந்து ஜாயின் ஆகுது, அலாவுதீன் கில்ஜி கிட்ட போகிறாரு. அந்த அலாவுதீன் கில்ஜி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சுந்தரபாண்டியனோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மாலிக் காப்பூர்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜியோடைய படைத்தளபதி ஒருத்தர் மாலிக் காப்பூருங்கிற ஒரு திருநங்கை இருப்பார். இவரை வந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து அனுப்புகிறார். அப்படி படையெடுத்து அனுப்பி அவருக்கு வந்து அவரோட ஆட்சி பகுதிகள், அதாவது மாரவர்மனுடைய ஆட்சி பகுதி, சுந்தரபாண்டியனோட ஆட்சி பகுதிகளை வந்து மீட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது துக்ளக் வம்சம், இவங்க கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, அவங்களுக்கு அப்புறம் துக்ளக்குன்னு ஒரு முஸ்லீம்ஸ் உருவாகுறாங்க. அவங்க வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டியர்களோட ஆட்சியை கைப்பற்றிக்கிறாங்க. இதுதான் முஸ்லீம்ஸ் வந்து கைப்பற்றிக்கிட்டது. ஸோ இதோட வந்து என்னாச்சு அப்படின்னா துக்ளக் வம்சத்தால் பாண்டியர்களோட ஆட்சி தமிழ்நாட்டில் முடிவடையுது. இதுக்கப்புறம் வந்து பாண்டியர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, கவர்னன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். பாண்டியாவுடைய கவர்னன்ஸ் போட்டுக்கோங்க. இது அதில் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட பேர்லாம் பார்க்கலாம். பாண்டியா எம்பையரில் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரசு அதிகாரிகளுடைய பெயர்கள். அரசு அதிகாரிகள், பிரதான் மந்திரி, பிரதம மந்திரியோட பெயர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பிரதம மந்திரின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது பிரதம மந்திரியை உத்தம மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தம மந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டியர்களோட பீரியடில். கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. அரசு செயலகம், செக்ரட்டரி இருக்குல்ல, இப்போ நம்ம செக்ரட்டரின்னு சொல்கிறோம். அந்த செக்ரட்டரி அப்போது என்ன பெயரில் இருந்துச்சு அப்படின்னா, செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு. இப்போ இருக்கிற செக்ரட்டரி அப்போ வந்து எழுத்து மண்டபம் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அரசு செயலகம், செக்ரட்டரிங்கிறது எழுத்து மண்டபம். இவங்களோட பிரிவுகள் பார்த்துட்டோமா நம்ம ஆல்ரெடி? அந்த கிராமம், வளநாடு இதெல்லாம் பார்த்தோமே, அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பாண்டியர்களுக்கு பார்த்துட்டோமா? ஓகே, பார்க்கலனாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட பார்ட் எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓகே மண்டலங்கள். இவங்களோட ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து மண்டலம். மண்டலம், மண்டலம்க்கு அப்புறம் வளநாடு. மண்டலம், வளநாடு, கமெண்ட்டில் போடுறோம் பார்த்துக்கோங்க. மண்டலம், வளநாடு. வளநாடுங்கிறது நாடாக மாறிச்சு, நாடுங்கிறது கூற்றம் அப்படிங்கிற பேரில் மாறிச்சு. 4மே போட்டிருக்கேன் பாருங்கள். இவங்களோட ஆர்டர் இதுதான். ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது மண்டலம்னும், அதை விட கொஞ்சம் பெருசு வளநாடு, அதை விட பெருசு நாடு, அதுக்கப்புறம் கூற்றம். இப்படி தான் பிரிச்சிருந்தாங்க. அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டுக்கோங்க. கிராம நிர்வாகம். பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கிராம நிர்வாகம் பற்றின இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தா அப்படின்னா மானூர் கல்வெட்டு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த கல்வெட்டு கிடச்சது, மானூர் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிது, அதனால் மானூர் கல்வெட்டுன்னு சொல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கல்வெட்டு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மானூர் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் தான் கிராம நிர்வாகத்தை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் கேள்வி, அதனால் அது தெரிஞ்சால் போதும் இவங்களோட கிராம நிர்வாகம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம், நாடு அப்படின்னு பார்த்தோம், கூற்றம்னு பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து மங்கலம், நகரம், ஊர், குடிங்கிற மாதிரி குடியிருப்புகளை கொண்டு இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். பட் நமக்கு தெரிய வேண்டியது கிராம நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோன்னா மானூர் கல்வெட்டு அப்படிங்கிறது தெரியணும். பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுனா அது மானூர் கல்வெட்டு.
அதே மாதிரி இரிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வைகை, தாமிரபரணி இந்த 2 ஆறுகளோட கரைகள்லையும் கால்வாய்கள் வெட்டியிருக்காங்க அதிகமாக. வைகை, தாமிரபரணிலாம் வந்து என்னது மதுரை அதை சுற்றி இருக்கல, திருநெல்வேலி, அதனால அது வந்து இவங்களோட ரூலில் இருக்கிற ஏரியா. அப்போது இந்த ஆறுகளில் இருந்து 2 கரைகளிலும் கால்வாய்கள் அதிகமாக கட்டியிருக்காங்க விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில். அது ஒரு முக்கியமான நியூஸ். அதே மாதிரி சோழர்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ நீர்ப்பாசனத்துக்கு, அதுக்கு ஈக்குவலாக பாண்டியர்களும் நீர்ப்பாசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இரிகேஷன். இதில் பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது, நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி இவங்களோட ரிலீஜியஸ் மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம்னு போட்டு இவங்க வந்து சைவிசமோ இல்லை வைணவிசமோ கிடையாது. ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக தான் பார்த்தாங்க. ரெண்டுமே தனித்தனியான்னு கிடையாது, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக தான் பார்த்தாங்க பாண்டியர்கள். சைவம், வைணவம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் பார்த்தாங்க அப்படிங்கிறத சில ப்ரூஃப் வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியர்கள் என்ன லாங்குவேஜை வந்து ஆதரிச்சாங்கன்னா, முக்கியமாக தமிழ், அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், இது 2 தான் ஆதரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ட்ரேடு, அடுத்த டாபிக் வந்து ட்ரேடு, வணிகம்னு போட்டுக்கோங்க. இவங்களோட ட்ரேடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லாமா? காயல் போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயல் துறைமுகம் பாண்டியர்கள் காலத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, பிஸியாக இருந்த ஒரு துறைமுகம்னா அது இதுதான், காயல் துறைமுகம். இந்த காயல் துறைமுகமில் மாலிக் ஒருத்தர் இருந்தார், மாலிக் உல் இஸ்லாம், மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகர் இருந்தார். கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன், இவர் வந்து காயல் துறைமுகத்தில் இருந்த ஒரு குதிரை வணிகர், குதிரையை பராமரிச்சிட்டு இருந்த ஒரு வணிகர். இவரோட கம்பெனி இருந்துச்சு, குதிரை பராமரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருந்தார் காயல் துறைமுகத்தில். அங்கே தான் வந்து குதிரைகளை வந்து வாங்குவாங்க அதிகமாக. வெளிநாட்டிலேருந்து கடல் வழியாக கப்பல் மூலமாக ஏற்றிட்டு வர குதிரைகள் எல்லாத்தையும் இந்த காயல் துறைமுகத்தில் மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் கிட்ட கொடுத்து பராமரிப்பில் வளர்த்தி அதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து போருக்கு பயன்படுத்துவாங்க. அதை பாண்டியர்கள் இவர்கிட்டேருந்து வாங்கி குறைஞ்சபட்சம் இவர்கிட்ட வந்து ஒரு நாளில் 500 குதிரையாவது பராமரிப்பில் இருக்குமா, அந்த மாதிரி சொல்லுவாங்க இவரை பற்றி. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலி இவரோட கம்பெனி தான் குதிரையை வந்து பாண்டிய அரசர்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்கான வழியை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா போர் புரியறதுக்காகவும் சம்பிரதாய விழாக்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான குதிரைகளை வந்து இங்கே இருந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்துருக்கா, அதாவது இப்படி ஒருத்தர் வந்து குதிரை கம்பெனி வச்சுருந்தாரு, இவர்கிட்ட இருந்து தான் வந்து பாண்டியர்கள்லாம் குதிரை வாங்கிப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கோ போலோ, வாசப், இவங்க 2 பேர். மார்க்கோ போலோங்கிறவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வாசப், இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஃபாரின் டிராவலர்ஸ். மார்க்கோ போலோ, வாசப், இவங்க 2 பேரும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய வணிக நிறுவனத்தை பற்றி, பாண்டியர்கள் காலத்தில் இருந்த குதிரை வணிக நிறுவனத்தை பற்றி பேசினவங்க வாசப், மார்க்கோ போலோ 2 பேருமே. அதுக்கடுத்து குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவங்கள குதிரை செட்டிகள் அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. குதிரை வணிகம் செய்தவர்கள், ஆர்ஸ் ட்ரேட் பண்ணவங்களுக்கு பேர் குதிரை செட்டிகள். ஆர்ஸ் செட்டிகளா, குதிரை செட்டிகள்னே எழுதிக்கோங்க. குதிரை வணிகம் செய்தவர்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குதிரை செட்டிகள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
காயல்ங்கிறது காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல் நேம். தூத்துக்குடியில் இருக்குது. காயல் துறைமுகம்ங்கிறது தூத்துக்குடி, காயல்பட்டினம். இந்த வணிகம்லாம் நடந்திருக்கு இல்லையா, ஆக்சுவலி குதிரைகள் வந்து அரேபியாவிலிருந்தெல்லாம் ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி குதிரைகள் வாங்குறது விற்கிறது இது எல்லாத்துக்கும் வணிகம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பீரியடில் வந்து அதிகமாக தங்க நாணயங்கள் மூலமாக தான் வணிகங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. வணிக பரிமாற்றங்கள் வந்து மேக்ஸிமம் கோல்டு காயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெயர்கள், அந்த கோல்டு காயின்ஸ்க்கு என்னெல்லாம் பெயர்கள் அப்போ இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று காசு, காசுன்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அது கலஞ்சின்னு ஒரு பேர் இருக்குது, கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். காசு, கலஞ்சி, பொன், இந்த 3 பெயர்களை பயன்படுத்தியிருக்காங்க. தங்கத்துக்கு பேர் வந்து காசு, கலஞ்சி, பொண்ணுன்னு 3 பெயர்களை பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இதோட வந்து பாண்டியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாண்டியர்களை இந்த சுல்தான்ஸ் தான் கொன்னாங்கன்னு பார்த்தோம்ல, கொன்னுட்டு அவங்களோட ஆட்சியை தொடங்கினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது அந்த மதுரை பகுதியில் தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த மதுரை சுல்தான்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ பார்த்துடலாம். எடுத்துக்கோங்க. மதுரை சுல்தான் இவங்களை யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த அதாவது வாரிசுரிமை பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது யார் ஃபஸ்ட்டு வந்து இவங்கள அந்த ஆட்சியை வந்து புடிங்க கொடுத்துருப்பாங்க மற்றவர்கள்கிட்ட இருந்து அப்படின்னா மாலிக் காஃபூர் அப்படிங்கிறவர் தான். அலாவுதீன் கில்ஜியோட ஒரு படை தளபதி. அவர் தான் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக வின் பண்ணி கையில் கொடுத்து பாண்டியர்கள் கையிலே கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து என்னாச்சு அப்படின்னா கொஞ்ச நாளில் பாண்டியர்களையே தோற்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களே வந்து ஆட்சியை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து முதல்ல 1325 வருஷம் முகமது பின் துக்லக் அப்படிங்கிறவர் டெல்லியோட சுல்தானா பதவி ஏற்றுக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1325 முகமது பின் துக்லக்குங்கிறவர் டெல்லியோட சுல்தானா பதவி ஏற்றுக்கிறார். அதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் தான் 1327 மதுரையோட ஆளுநர், மதுரையோட கவர்னராக சையத் ஜலாலுதீன் அந்த பேரை எழுதிக்கோங்க. இவர் தான் வந்து கவர்னராக அனுப்புகிறாங்க. ஜலாலுதீன் அஷன் ஷா அப்படிங்கிற ஒருத்தரை கவர்னராக அனுப்பி வைக்கிறார். முகமது பின் துக்லக்குங்கிறவர் சையத் ஜலாலுதீன் அஷன் ஷா அப்படிங்கிறவர் கவர்னராக அனுப்பி வைக்கிறார் இவரை தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை பகுதிக்கு 1327 வருஷத்தில். அதுக்கடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு 10 வருஷம் இந்த சையத் ஜலாலுதீன் அஷன் ஷாங்கிறவர் மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மதுரையை ஆட்சி பண்ண ஃபஸ்ட்டு முஸ்லீம் இவர் தான் கவர்னராக வந்து ஜலாலுதீன் அஷன் ஷாங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கும் அடுத்த ஒரு 10 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த 10 வருஷம் கழிச்சு 1335 வருஷத்தில் இவர் அப்பாயிண்ட் பண்ணார் இல்லை ஜலாலுதீன் அதாவது முகமது பின் துக்லக். அவருக்கும் இந்த ஜலாலுதீன் அஷன் ஷா 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு கீழே நான் என்ன ஆட்சி பண்ணுறது, நான் ஒரு சுதந்திர அரசன் அப்படிங்கிறத இவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டார். இண்டிபெண்டன்ட், என்னை வந்து எவனாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டார் இவர். அதுக்கப்புறத்தில் வந்து தன்னோட தனியாகவே ஆட்சி பண்ணுறதுக்கும் தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் தான் இபன் பத்தூத்தா அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவர் வந்து ஒரு மொராக்கோ நாட்டிலேருந்து வந்த ட்ராவலர். இவர் ஒரு ஃபாரின் ட்ராவலர். மதுரைக்கு வராரு. யார்? இபன் பத்தூத்தான்னு சொல்லுவாங்க அவரை. மொராக்கோ ட்ராவலர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. மொராக்கோலேருந்து இந்தியாவுக்கு வராரு, மதுரைக்கு வராரு. இவர் வந்து ஜலாலுதீன் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அதாவது ஜலாலுதீன் அஷன் ஷா, சையத் ஜலாலுதீன் அஷன் ஷான்னு சொன்னோம்ல, மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவரோட பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1340 வருஷத்தில் ஜலாலுதீனை வந்து அவரோட பிரபுவாக இருப்பார்ல, அவர் கீழே சிற்றரசர், அவரால் கொலை செய்யப்பட்டுறாரு. கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம்
இங்கே வந்து விஜயநகர பேரரசு வந்து உள்ளே வருது. இவங்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஆட்கள் வந்து முஸ்லீம்ஸில் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜயநகர எம்பையர் வந்து ஜாயின் ஆகுது தமிழ்நாட்டுக்குள்ளே. விஜயநகர எம்பையர் அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம மதுரையுடைய கடைசி சுல்தான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு இடையில வந்து நம்ம விஜயநகர எம்பையரையும் அதுக்கப்புறம் குமாரகம்பனன், அந்த விஜயநகர எம்பையரில் குமாரகம்பனன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இவங்களை மதுரை சுல்தான்ஸை வந்து கொண்டிருப்பாங்க. அந்த போரை பற்றி மதுரா விஜயம்ங்கிற ஒரு புக்கில் கங்காதேவிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தனியாக அந்த இதில் பார்த்துக்கலாம். விஜயநகர எம்பையர், விஜயநகர எம்பையர் தான் வந்து இந்த முஸ்லீம்ஸை கொண்டு விஜயநகர எம்பையரோட ஆட்சியை தமிழகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழகம் மற்றும் சவுத் இந்தியா ஃபுல்லாக விஜயநகர எம்பையருடைய ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக இருந்த ரூலர் யார், மதுரை சுல்தானியமில் லாஸ்ட்டாக இருந்த ரூலர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிக்கந்தர் ஷா லாஸ்ட்டாக இருந்தவர். மதுரை சுல்தானோட லாஸ்ட் ரூலர் வந்து சிக்கந்தர் ஷா. இவர் தான் மதுரையுடைய லாஸ்ட் ரூலர், மதுரை சுல்தானோட லாஸ்ட் ரூலர். ஆயிரத்தி 1378 இந்த சிக்கந்தர் ஷா அப்படிங்கிறவர் இருந்தார். 1378. 1378 சிக்கந்தர் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை புக்கர் இரண்டாம் புக்கர் அப்படிங்கிறவர் தான் கொன்று இருப்பார். அவரை கொன்னுட்டு அதுக்கப்புறத்துல இருந்து விஜயநகர எம்பையர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சிக்கந்தர் ஷா அப்படிங்கிறவரை புக்கர் 2 இரண்டாம் புக்கர் அப்படிங்கிறவர் கொன்று இருப்பார். இந்த மதுரை சுல்தான் கிட்ட இருந்து அடுத்த ஆட்சி வந்து விஜயநகர் எம்பையர் கைக்கு போகுது. கரெக்டாக அந்த விஜயநகர் எம்பையர் கிட்ட இருந்து அதுக்கடுத்து யார்கிட்ட ஆட்சி போகுதுன்னா நாயக்கர்கள் கிட்ட போகுது. நாயக்கர்கள் கிட்ட இருந்து அதுக்கடுத்து யார்கிட்ட போகுது அப்படின்னா நேராக பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்துடுறாங்க. புரியுதா? பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண நம்ம பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இதெல்லாம் வரும். பாளையக்காரர்ஸு அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம என்ட்ராகும். இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரி வந்து போகும் தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அடுத்த பார்க்க வேண்டியது விஜயநகர எம்பையர் தான். பட் விஜயநகர எம்பையருக்கான நோட்ஸை நான் இன்னும் ரெடி பண்ணலை. அதனால் இதை வேணால் பார்த்துடலாமா, நாயக்ஸ் வேணால் பார்த்துடலாமா இன்றைக்கி? நாயக்கர்களுடைய வரலாறை பார்த்துடலாமா? ஏன்னா டைம் இருக்குது, அதனால் நம்ம நாயக்கர்கள் வரலாறு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நாயக்கர்கள்னு போட்டுக்கோங்க. விஜயநகரை தான் பார்க்கணும், அவங்க தான் அடுத்தது. அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் நாயக்கர்கள். புரியுதா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் நம்ம இப்போ வந்து டைரெக்டாக நாயக்கர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு போயிடலாம். இல்லை விஜயநகர் எம்பையர் பார்த்துட்டு நாயக்கர் போயிடலாமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படி பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க முடியும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நியர்பை 20 minutes இருக்குது. அப்போ நம்ம இந்த டாப்பிக்கை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து நாளைக்கு அந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட வந்து வேறு சாப்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.